தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன், நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. எத்தனையோ வில்லன் கலைஞர்களை தமிழ் திரையுலகம் கண்டிருந்தாலும் ஒவ்வொரு கலைஞர்களும் அவர்களுக்குரிய பாணியில் முக பாவனைகளினாலும் உடல் மொழிகளாலும் மற்றும் வசன மொழிகளாலும் என தங்களது தேர்ந்த நடிப்பால் மிரட்டி ரசிகர்களின் மனதில் ஒரு ஹீரோவுக்கு நிகராகவே உயர்வு பெற்றிருப்பர் என்றே கூறலாம். ஒரு கதையின் ஹீரோவை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக ஒரு வில்லன் கதாபாத்திரம் இருந்தால்தான் முடியும் என எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா காலம் முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வகையில் எம்.என். நம்பியார், பி.எஸ். வீரப்பா, ஆர்.எஸ். மனோகர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு ரசிகர்கள் மனம் தொட்ட வில்லன் திலகங்கள் மத்தியில் புருவங்களை நெறித்து உயர்த்தி உருட்டி பார்க்கும் உருண்டை விழிகள், கொக்கரிக்கும் வெண்கல சிரிப்பை கொண்டு நக்கலும் நையாண்டித்தனமிக்க வில்லத்தனமான வசன மொழிகளை வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல் வளம், மந்தகாச புன்னகை, நெடிந்த உயரமில்லை எனினும் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு என தோற்ற காரணிகளை மட்டுமின்றி மந்திரி குமாரியில் பார்த்திபனாக, மனோகராவில் உக்கிர சேனனாக என தோன்றி வில்லன்களுக்கே வில்லனாக தடம் பதித்தவர்தான் எஸ்.ஏ. நடராஜன் ஆவார். நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராக மற்றும் இயக்குனராக என களம் கண்டவர். உலவும் தென்றல் காற்றினிலே என்ற ஏகாந்தமான காதல் பாடலாகட்டும், வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை என்ற விஷமத்தனமான பாடலாகட்டும், அவ்வேளைய ரசிகர்கள் என்று நினைத்தாலும் வில்லத்தனமிக்க சிரிப்புடன் மனக்கண் நிறைபவர். இப்பேற்பட்ட எவர் கிரீன் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஐயா எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர், நாடகம் மற்றும் சினிமா துறையில் கால் பதித்தது எப்படி, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, இயக்கி தயாரித்த திரைப்படங்கள் என்னென்ன, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1918ஆம் ஆண்டு தமிழகத்தின் கொங்கு மண்டல பகுதிகளில் ஒன்றான திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவை அடுத்த சோமனுத்து என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்தவர்தான் எஸ்.ஏ. நடராஜன் ஆவார். சிறு வயதிலேயே கலைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகையால் தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து, பாவைக்கூத்து, நாட்டியம் மற்றும் நாடகம் என அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்கொட்டாது விடிய விடிய ரசித்து பார்க்கும் ஆர்வம் உடையவராகவே திகழ்ந்தவர். அக்கலை நிகழ்ச்சி கலைஞர்களை போன்றே ஆடிப்பாடி நடித்து காண்பிப்பதில் வல்லவராகவே விளங்கி வந்தார். இதன் பேரில் கவரப்பட்டவராக வளர ஆரம்பித்த மகனின் எதிர்காலம் கலைகளின் ஊடாக சென்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் பெற்றோரானவர்கள் தங்களின் மூத்த மகன் வசித்து வரும் கோவை மேட்டுப்பாளையத்திற்கு சிறுவன் நடராஜனை அனுப்பி வைத்தனர். இதன் பேரில் கோவை சென்றவர் அண்ணனுடைய பராமரிப்பின் பேரில் அவ்வூரில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் தனது ஆரம்பகால கல்வியை வெற்றிகரமாக ஆரம்பித்தார். இவ்வாறு தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி வரை கோயம்புத்தூரில் கற்று வளர்ந்தவர் பள்ளியில் இடம்பெறும் நாடகங்களிலும் தோன்றி தனது கலை ஆர்வத்தையும் வளர்த்து வந்தார். இவ்வாறாக காலங்கள் உருண்டோடிய நிலையில் ஒரு வழியாக 10ஆம் வகுப்பை முடித்த வேளையில் தனது அண்ணனுடன் கோவையில் முகாமிட்டு நடத்தி வந்த நாடக உலகின் தந்தை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் நாடகத்தை காண சென்றார். அவ்வாறு நாடகத்தை காண சென்றவருக்கு அந்நாடகத்தில் நடித்த கலைஞர்களின் நடிப்பும் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த கரவொலி மற்றும் ஆரவார பாராட்டினை கண்ட நடராஜன் அவர்களுக்கு தானும் அதுபோல் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்நாடக குழுவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஆசையை அண்ணனிடம் கூற, அவரோ முட்டுக்கட்டை போட என தடைகள் விழுந்தாலும் வீட்டிற்கு தெரியாமல் நேரில் சென்று நாடகங்களை தொடர்ந்து காணும் அளவிற்கு கலை ஆசை மனதில் வேரூன்றத்தான் செய்தது. இதையடுத்து ஒரு கட்டத்தில் நாடகம்தான் தனது வாழ்க்கை என முடிவெடுத்தவராக குடும்பமும் அண்ணனும் தடுத்தும் கூட இளம் கன்று பயம் அறியாது என்பார்களே, அதை போல அனைத்தையும் எதிர்த்து நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ தேவி பால வினோத சபா நாடக குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணிக்கலானார். ஆரம்பத்தில் ஸ்ரீ பாட் எனும் பெண் வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்த நடராஜன் அவர்கள் பின்னர் படிப்படியாக உயர்வு பெற்று கள்ளப்பாட் உள்ளிட்ட வில்லன் வேடங்களிலும் தோன்றி சிறப்பிக்கலானார்.
இதன் பேரில் கிருஷ்ண லீலா, சம்பூர்ண ராமாயணம், குமார விஜயம், நந்தனார், தசாவதாரம் என எண்ணற்ற நாடகங்களில் தோன்றி நாடக ரசிகர்களை நன்கு கவர்ந்து வந்தவருக்கு அந்நாடக குழுவின் மூலம் அறிமுகமான சக கலைஞர்களான எம்.என். நம்பியார், டி.கே.எஸ். நடராஜன், கே.டி. சீனிவாசன், டி.கே. பாலச்சந்திரன், சிதம்பரம் எஸ். ஜெயராமன் உள்ளிட்ட பலரும் நண்பர்களாயினர். இவ்வாறு வாழ்க்கைச் சூழல் நாடக வடிவில் சுழன்று கொண்டிருந்த போதுதான் இன்பசாகரன் நாடகத்தில் பிரதான வேடமேற்று நடித்து வந்த எம்.என். நம்பியாருக்கு சினிமா உலக வாய்ப்பு வந்து அதில் அவர் நடிக்க சென்றபோது இன்பசாகரன் நாடகத்தில் நம்பியார் ஏற்ற கதாபாத்திரமானது எஸ்.ஏ. நடராஜன் அவர்களை தேடித்தான் வந்தது. தனக்கு கிடைத்த அவ்வாய்ப்பை ஏற்று நடித்து நாடக ரசிகர்களை தன் பக்கம் திரும்ப வைத்த நடராஜனுக்கு சினிமா ஆசையும் தொற்றிக் கொள்ளத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் சேலம், கோவை என தயாரிப்பு ஸ்டுடியோ நிறுவனங்களுக்கு சென்று வாய்ப்பு தேடி வந்தவருக்கு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் அடைக்கலம் தந்தது எனலாம். இதன் அடிப்படையில் அந்நிறுவனத்தில் ஒப்பந்த கலைஞராக இணைந்த எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் 1942 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் அந்நிறுவனத்தின் அதிபர் டி.ஆர். சுந்தரம் இயக்கத்தில் ஹொன்னப்ப பாகவதர், டி.ஆர். மகாலிங்கம், டி.ஆர். ராஜகுமாரி நடிப்பில் வெளியான சதி சுகன்யா என்ற திரைப்படத்தில் அடையாளம் காண முடியாத வண்ணமாக சிறு கதாபாத்திரத்தை ஏற்று முதலில் அறிமுகமானார். இதன் பின்னர் திரை வாய்ப்புகள் இன்றி மீண்டும் நாடக உலகில் பயணித்து வந்தவர் 1949 பேரறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் ஏ.எஸ்.ஏ. சாமி இயக்கத்தில் கே.ஆர். ராமசாமி, வி.என். ஜானகி நடிப்பில் வெளியான வேலைக்காரி என்ற திரைப்படத்தின் வாயிலாக வழக்கறிஞர் கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார். மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் பெற்ற இத்திரைப்படத்திற்கு கிடைத்த மகத்தான வரவேற்பை தொடர்ந்து அவ்வேளைய பிரபல மோரிஸ் கார் ஒன்றை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வழங்கி கௌரவப்படுத்தினார் என்ற தகவலும் உண்டு. இதையடுத்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே. ராம்நாத் இயக்கத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் 12th நைட் என்ற நாவலை தழுவி வெளியான கண்ணியின் காதலி என்ற மாறுபட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படத்தில் மன்னன் வசந்தகுமார் என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று முத்திரை பதித்த எஸ்.ஏ. நடராஜனின் கலை வானில் பெரும் திருப்பு முனையினையும் புகழையும் ஏற்படுத்தி தந்த திரைப்படம்தான் மந்திரி குமாரி ஆகும். 1950 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன், டி.ஆர். சுந்தரத்தின் கூட்டு இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர்., மாதுரி தேவி, அறிமுக நாயகியாக நாட்டிய மங்கை ஜி. சகுந்தலா நடிப்பில் வெளியான மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தில் அரசவை ராஜகுரு எம்.என். நம்பியாரின் மகன் பார்த்திபனாக தோன்றி தனது வில்லத்தனமிக்க இயல்பு நடிப்பால் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதியின் அனல் தெறிக்கும் வசனங்களை பேசி ரசிகர்களின் பெரும் ஆரவாரத்தையும் கைத்தட்டலையும் நன்கு பெற்றிருப்பார் என்றே கூற வேண்டும். அப்பாவி அரசனை தனது கைப்பாவையாக வைத்திருக்கும் ராஜகுருவின் மகனாக இரவில் கொள்ளை கூட்டத்தின் தலைவராக நடித்திருக்கும் பார்த்திபன் எனும் எஸ்.ஏ. நடராஜனிடம் தந்தையான ராஜகுருவான எம்.என். நம்பியார் அவர்கள், மகனை, கொள்ளையடிப்பதை நீ விட்டுவிட மாட்டாயா என பரிதவிப்புடன் கேட்க, அதற்கு மகனான பார்த்திபனோ, கொள்ளையடிப்பதை விட்டு விடுவதா? அது கலையப்பா கலை என சிரித்துக்கொண்டே திருடுவதை கூட கலைகளில் ஒன்றாக சேர்த்து பேசியதை அனைவரும் வியந்து போய், என்ன கலையா என கேட்கும் அளவுக்கு ரசித்து போயிருப்பர். இந்த பதிலால் துணுக்குற்ற தந்தை ராஜகுருவை மீண்டும் பார்த்து, ஆம் தந்தையை, அது கலைதான் என்றும் வில்லில் இருந்து புறப்படும் அம்பு எண்ணற்ற உயிர்களை குடித்து விடுகிறது வில்வித்தை என்ற பெயரால். எனவே கொலை அங்கு கலையாகிறது. இதைப்போல ஓவியன் பெண்ணின் அங்கங்களை வரைகிறான் ஓவியம் என்ற பெயரில். எனவே காமம் அங்கே கலையாகிறது. அதுபோல கொள்ளையும் ஒரு கலைதான் என எஸ்.ஏ. நடராஜன் பேசியதை யார்தான் மறக்க முடியும்? விசில் சத்தமும் கைத்தட்டலும் ஓய சில நிமிடங்கள் ஆகுமாம் அப்போதைய திரையரங்குகளில். மீண்டும் ராஜகுருவான தந்தை எம்.என். நம்பியார் மகனிடம் இந்த கலையை விட்டுவிடக் கூடாதா என பரிதாபத்துடன் கேட்க, அதற்கு கொக்கு மீனை பிடிக்காமல் இருந்தால், பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால் என நீட்டி முழங்கும் வசனங்களால் அரங்கம் அதிர விட்டிருப்பார் சான் என திரை உலகால் வர்ணிக்கப்பட்ட எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள். காதல் மனைவி அமுதவல்லி எனும் மாதுரி தேவியுடன் இணைந்து ஜி. ராமநாதன் இசையில் ஏ. மருதகாசி பாடல் வரிகளில் திருச்சி லோகநாதன் ஜிக்கி பின்னணி குரலில் ஒலித்த உலவும் தென்றல் காற்றினிலே என்ற காதலின் கூடல் பாடலாகட்டும்,
மனைவியை கொல்வதற்காக கொண்டு செல்லும் மலைப்பாதை வழியில் பாடப்படும் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை என்ற விஷமத்தரமான பாடலாகட்டும், ரசிகர்களின் உள்ளம் நிறைந்திருப்பார் எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள். கதை அமைப்பின்படி மனைவியை கொல்வதற்காக கூட்டிச் சென்றவர் இறுதியில் மனைவியாலேயே கொல்லப்படும் வகையில் காட்சி அமைப்பு முடிவுறும். எம்ஜிஆர் அவர்கள் கதையின் ஹீரோவாக இருப்பினும் மாதுரி தேவியும் எஸ்.ஏ. நடராஜனும் போட்டி போட்டுக் கொண்டு திரைப்படத்திற்கு வலு சேர்த்திருப்பர். அக்காலத்திலேயே பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பாள் என்ற மன உறுதியை வெளிப்படுத்திய இத்திரைப்படம் மாபெரும் வெற்றிகளை கண்டது. இவ்வாறு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தில் வில்லன் பார்த்திபனாக அமர்க்களப்படுத்திய எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் 1954 மனோகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எல்.வி. பிரசாத் இயக்கத்தில் பம்மல் சம்பந்த முதலியாரின் கதை அமைப்பை தழுவி கலைஞர் மு. கருணாநிதியின் கதை வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மகுடம் சூட்டிய திரைப்படங்களில் ஒன்றான மனோகரா என்ற திரைப்படத்திலும் உக்ரசேனன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று மிரட்டியிருப்பார். வசந்த சேனை எனும் டி.ஆர். ராஜகுமாரியின் மறைமுக காதலராக டி.ஆர். ராஜகுமாரிக்கு உதவி செய்யும் பொருட்டு சாமியாராக வேடம் தரித்து ராஜ்யத்திற்கு வருவதும் மன்னரை ஏமாற்றுவதும் மனோகரன் எனும் சிவாஜி கணேசனின் குழந்தையை வசந்த சேனையுடன் இணைந்து கொல்ல முற்படும் வேளையில் வெகுண்டெழுந்த தாயார் பி. கண்ணம்பாவின் பொங்கி எழு மனோகரா என்ற வசன வரியால் பொங்கி எழுந்த மனோகரனால் கொல்லப்படும் காட்சி வரை அற்புதமாக நடித்திருப்பார் எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள். கதை அமைப்பு, காட்சிப்பதிவு, பாடல்கள், இசை என வெற்றி கண்டது இத்திரைப்படம். எம்ஜிஆருடன் மர்மயோகி, என் தங்கை, டி.கே. சண்முகத்துடன் பெண்மணம், இன்ஸ்பெக்டர், மனிதன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எஸ்.வி. ரங்காராவுடன் ரோஹிணி, பி.எஸ். சரோஜாவுடன் மாங்கல்யம், பி.வி. நரசிம்ம பாரதியுடன் புதுயுகம், ஸ்ரீராமுடன் முல்லைவனம், எம்.ஜி. சக்கரபாணியுடன் பாண்டித்தேவன், சிவாஜி கணேசனுடன் எல்லாம் உனக்காக, எஸ்.எஸ். ராஜேந்திரனுடன் மணிமகுடம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை மற்றும் வில்லன் பிரதான வேடங்களை ஏற்று நடித்த எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் மாதுரி தேவியுடன் ஜமீன்தார், கிருஷ்ணகுமாரியுடன் அழகி உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகராகவும் தோன்றி சிறப்பித்தவராவார். மேலும் திரை உலகை சார்ந்த பலருக்கும் எழக்கூடிய தயாரிப்பு, இயக்கம் என்ற கனவும் நடராஜன் அவர்களை விட்டு வைக்கவில்லை. இதன் பேரில் 1954 ஃபார்வர்ட் ஆர்ட் ஃபிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஏ.பி. நாகராஜன் கதை வசனத்தில் தன்னுடைய இயக்கம் மற்றும் நடிப்பில் நல்ல தங்கை என்ற திரைப்படத்தை வெளியிட்டார். இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஜி. ராமநாதன் இசையில் பி. லீலா மற்றும் ஏ.ஜி. ரத்னமாலா பின்னணியில் ஒலித்த மாப்பிள்ள மக்கு மாப்பிள்ள என்ற பாடலின் மூலம் நாட்டிய மங்கையாக புஷ்பலதா அவர்கள் தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார். இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிடினும் ஓரளவிற்கு வெற்றி கண்டது. இதன் பின்னர் முதல் திரைப்படத்தில் இழந்த முதலீட்டை பெறுவதற்காக மீண்டும் தயாரிப்பில் கால் வைத்ததுதான் வினையாகும். 1956 தனது தயாரிப்பு மற்றும் இயக்க நடிப்பில் தாம்பரம் லலிதாவுடன் இணைந்து நடித்த கோகிலவாணி என்ற திரைப்படமானது தோல்வியை சந்தித்த நிலையில் மனதளவில் துவண்டு போனார் எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் பெருத்த நஷ்டத்தை சந்தித்த எஸ்.ஏ. நடராஜனுக்கு திரை உலகமும் வாய்ப்புகளை வழங்காமல் கடும் சோதனைக்குத்தான் உள்ளாக்கியது எனலாம். 1966 எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடிப்பில் வெளியான மறக்க முடியுமா என்ற திரைப்படமே எஸ்.ஏ. நடராஜன் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இத்திரைப்படத்துடன் திரை உலகை மறக்க முடியாமல் கடும் மன வலிகளுடன் விடைபெற்றவருக்கு தமிழ்நாடு அரசு அவருடைய கலை பயணத்தை அங்கீகரித்து வழங்கிய கலை மாமணி விருதானது சற்று ஆறுதலாகத்தான் இருந்தது. இவ்வாறு எம்ஜிஆர் சிவாஜி கணேசனின் கலை உலக வாழ்வில் திருப்பங்களை ஏற்படுத்திய மந்திரி குமாரி மற்றும் மனோகரா திரைப்படங்களால் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த எஸ்.ஏ. நடராஜன் அவர்களால் காலத்தின் சூழ்ச்சியோ என்னவோ தொடர்ந்து அந்நிலையை தக்க வைக்க முடியாமல் போனது வருத்தமே. இப்பேற்பட்ட ஏற்றங்களையும் இரக்கங்களையும் தன்னகத்தை கொண்டவரான எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் அபரஞ்சி என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக மகன்கள், மகள்கள் என 16 பிள்ளைகள் பிறந்தனர். இவர்களில் ஒரு மகன் சினிமா ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் என அறியப்படுகிறார். இவ்வாறு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எனும் சூப்பர் ஸ்டார்களின் மாபெரும் வில்லனாக நடித்து கால ஓட்டத்தால் அங்கீகாரத்தை அளிக்காத திரை உலகை மனதால் துறந்தவர்
தனது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்த நிலையில் 1980ஆம் ஆண்டு இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் நாயகர், வில்லன், குணச்சித்திரம் என பன்முக நடிப்பால் கலை உலகில் முத்திரை பதித்தவரும் எம்ஜிஆரின் மந்திரி குமாரியில் பார்த்திபனாக மறக்க முடியாத அனல் தெறிக்கும் வசனங்கள் மற்றும் பாடல்கள் மூலமாகவும், சிவாஜி கணேசனின் மனோகராவில் உக்கிரசேனனாக திரைப்படத்தின் பாதியில் தடம் பதித்தாலும் நடிப்பில் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு அற்புத திறனால் மனம் கவர்ந்தவரும், இயக்கம், தயாரிப்பு என பன்முக திறனாளருமான வில்லாதி வில்லன் ஐயா ஏ நடராஜன் அவர்களின் நினைவலைகளானது அவரை ரசித்து பார்த்த ரசிகர்களும் கலை பயணமும் இப்புவி உலகில் உள்ளவரை மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் எனில் அது என்றும் மிகையாகாது. இவரை போன்ற பன்முக கலை நாயகர்களான அசோக் குமாரில் புத்தராக, நந்தனாரில் சிவபெருமானாக வேடம் ஏற்று தமிழ் திரை உலகில் கால் பதித்து ஆடல், பாடல், குதிரை ஏற்றம், விமானி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திறன்களால் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்விலும் ஆக்ஷன் ஹீரோவாக பலம் வந்தவரும், மங்கம்மா சபதம், சந்திரலேகா உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் உலக திரையரங்கையை உற்றுநோக்க வைத்தவருமான மறைந்த ரஞ்சன் எனும் ரமணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், கலை நாயகியர் டிஸ்கோ சாந்தி மற்றும் லலிதா குமாரியின் பாச தந்தையும், வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம் என பல திறன்களால் வியக்க வைத்தவரும், ரோஜா மலரை ராஜகுமாரி மற்றும் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் உள்ளிட்ட ஹிட் பாடல்களின் வீர திருமகனும், சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டு மறைந்து போனவருமான CL ஆனந்தன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மூத்த சகோதரரும் கலை உலகால் பெரியவர் என அழைக்கப்பட்டவரும், MGC சுகுமாரின் பாச தந்தையும், அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மனம் கவர்ந்தவரும், வில்லன், குணச்சித்திரம் என பன்முக நடிப்பால் உள்ளம் தொட்டவருமான MG சக்கரபாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பழம்பெரும் கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.